திமுக சொல்லக்கூடிய இப்ப என்ன சொல்றாங்கன்னா, நாங்க இத்தனை 5 வருஷமா இந்த இடத்த பதிவு செய்ய முடியல, நாங்க பதிவு செய்ய விடாம தடுத்து வச்சிருந்தோம். பரந்தாமன் ஒரு வார்த்தை சொல்றாரு, பழனிக்கு போய் மொட்டை போட்டதான் பார்த்தோம். பத்திரப்பதிவு துறையில இப்ப நீங்க இந்த இது மட்டும் இல்ல, நாங்க தான் சொல்றோமே, இது மட்டும் இல்ல, கடந்த 5 ஆண்டுகள் இது மாதிரி பல மோசடி பத்திரங்கள் பதிவு செய்யப்பட்டது. பல பேர் வந்து இது மாதிரி இன்டர்நெட் எவ்வளவு பேர் சஸ்பென்ஷன்ல இருந்தவங்களும் மீண்டும் போய் அங்கங்க வந்து நிறைய பேர் வந்து சஸ்பென்ஷன்ல இருக்கவங்க திரும்பவும் பணியமர்த்தப்பட்டிருக்காங்க. அதிகப்படியான முறைகள் நடந்து பத்திரப்பதிவுல. நாங்கள் இப்போ ஓப்பனா சொல்றோம், பத்திரப்பதிவு துறையில கடந்த 5 ஆண்டுகள் இது மாதிரியான மோசடி பத்திரங்கள் இருந்தால் கொண்டு வாங்க, எதெல்லாம் வந்தால் புகாராக தெரிவிக்கவும் கண்டிப்பாக விரிவான விசாரணை, கிரிமினல் விசாரணை செய்யப்படும். ஏன்னா நிறைய இடத்துல நடந்திருக்கு. இது எங்கேயுமே வந்து அரசு வந்து முழு அளவில் யாரையும் மன்னிக்கும் பட்சத்தில் கண்டிப்பா 100% நடவடிக்கப்படும். வேற ஏதாவது அரசியல் படுத்துறது அப்படின்றது ஆள் பிடிக்கிற வேலை இல்ல அப்படின்ற ஒரு வார்த்தை இல்ல இல்ல, அண்ணன் திருமாவளவன் சொன்னது வந்து கண்டிப்பா திமுகவா இருக்கும். ஏன்னா திமுக செஞ்ச இல்ல இல்ல திமுகவா இருக்கும். ஏன்னா ஆள் பிடிக்கிறது அண்ணன் சொன்னது. இப்ப திமுக தான் வந்து எல்லா இடத்துலயும் எங்களுடைய எம்எல்ஏக்களே பர்ச்சேஸ் பண்ற வேலையில இறங்கியிருக்காங்க. ஒவ்வொரு இடத்துலயும் 40 கோடி 50 கோடி. நேற்று வரை நாங்க திரும்பவும் சொல்றோம், நேற்று வரை இந்த முயற்சி தொடர்ந்துட்டு தான் இருக்கு. திமுக சார்பாக திமுக சார்ந்த நபர்கள் நேற்று வரை இந்த முயற்சியை 40 கோடி 50 கோடின்னு விலை பேசும் வேலைகளை நேற்று வரை செய்து கொண்டுதான் இருக்காங்க. மீண்டும் ஒன்று சொல்றோம், நேற்று வரை பல கோடிகள் கைப்பற்றப்பட்டிருக்கு. இந்த முயற்சிகளில் ஈடுபட்ட நெட்வொர்க்ல இருந்து நேற்று வரை வந்து பல 2 கோடிக்கு மேல பிடிபட்டிருக்கு. நிறைய இடத்துல இது சம்பந்தப்பட்ட பணங்கள் எங்கெங்கெல்லாம் பதுக்கி வைத்திருந்தாலும் அனைத்து பணங்களும் ரொக்கமாக பிடிபட்டுள்ளது. 2 கோடிக்கும் மேல பிடிபட்டதாக எங்களுக்கும் தகவல் வந்துள்ளது. இன்னும் பல இடங்கள்ல இந்த மாதிரி எம்எல்ஏக்களை பர்ச்சேஸ் பண்ணதற்காக கொடுக்கப்பட்ட பணம் வந்து திமுக சார்பாக, அவங்களுடைய தலைமை சார்பாக, செந்தில் பாலாஜி சார்பாக கொடுக்கப்பட்ட பணம் ஆங்காங்கே பதுக்கி வைக்கப்பட்டிருக்கு. அந்த பணங்களை கைப்பற்றும் நடவடிக்கை எடுத்துட்டு வர்றோம். நிறைய இடத்துல இது மாதிரியான பணங்கள் பதுக்கி வச்சிருக்காங்க. இப்பவும் சொல்றோம், இன்றளவிலும் அந்த முயற்சிகள் தொடர்ந்து கொண்டேதான் இருக்குது. திரு ஸ்டாலின் அவர்கள் கண்டிப்பாக இந்த முயற்சியை கைவிட வேண்டும். இல்ல என்னன்னா இல்ல அதை தெளிவா தான் அங்கிருந்து வந்த கூட்டணியில் இருந்த கட்சிகள் சொல்லியிருக்காங்களே. அதாவது கூட்டணியில் இருந்த கட்சிகள் என்ன சொல்லியிருக்காங்க, திரு எடப்பாடி அவர்களும் திரு ஸ்டாலின் அவர்களும் இல்ல அது முயற்சி தான் நடக்குது. அதோட அவங்களுடைய கண்டிஷன் என்ன, எம்எல்ஏக்களும் நீங்க பலம் பேசும்போது அவங்க கண்டிஷன் என்ன பண்றாங்க, சபாநாயகருக்கு எதிராக நாங்க வந்து நம்பிக்கை வாக்கெடுப்பு கொண்டு வரோம், அதற்கு எதிராக நீங்கள் வாக்களிக்க வேண்டும். அது வாக்களிச்சாலே அரசை டிஸ்மிஸ் பண்றோம், அரசுக்கு எதிராக பண்றோம். அதை தானே அவங்களுடைய முயற்சி. அந்த முயற்சி தானே இப்ப அவங்க கொண்டு வருவதற்காக விலை பேசிட்டு இருக்காங்க. அவர்களுக்கு தேவை இன்னைக்கு வந்து சும்மாவா திரு அனிதா ராதாகிருஷ்ணன் சொல்றாரு, நாங்கள் வந்து எங்களுடைய திருச்சி சிவா வந்து எப்ப வேணாலும் மத்திய அமைச்சர் ஆவான்னு. எந்த நம்பிக்கையில சொல்றாரு மத்திய அமைச்சர் ஆவான்னு? மத்திய அமைச்சர் ஆவார்னா நீங்க பேச்சுவார்த்தை முடிஞ்ச பிறகுதான் மத்திய அமைச்சர் ஆவார். அப்ப இவர்களுக்கு என்ன உறுதி சொல்லப்பட்டு இன்னைக்கு சும்மா வந்து ஒரு முன்னாள் அமைச்சர் திமுக சார்பாக இன்னைக்கு வந்து அவர் தான் இதுவரைக்கும் பேசாதவர் இன்னைக்கு பேசுறாருன்னா அவருக்கு என்ன கொடுக்கப்பட்ட அசைன்மெண்ட்? இன்னைக்கு வந்து அவர் என்ன சொல்ல வர்றார், எங்களுக்கு பின்னால் பிஜேபி இருக்கிறது, திமுகவுக்கு பின்னால் பிஜேபி இருக்கிறது, அதனால் நாங்கள் வந்து அசைக்க முடியாத சக்தின்னு சொல்ல வர்றாரா? அதான சொல்ல வர்றாரு. நாங்கள் வந்து எப்ப வேணாலும் எங்களுடைய திருச்சி சிவா வந்து மத்திய அமைச்சர் ஆவான்றாரு. இது கவனிக்கப்பட வேண்டிய விஷயம், சாதாரண விஷயம் இல்ல. அடுத்து என்ன சொல்றாருன்னா, திமுக அலையன்ஸ் அதாவது தாவேக்காவை எதிர்த்து நின்று ஜெயிச்சவங்களை சேர்த்து ஆட்சி அமைக்கிறது சரி அப்படின்னா அதாவது காங்கிரசும் கம்யூனிஸ்டும் என்ன காரணத்தினால் வெளியே வந்தாங்க? இல்ல காங்கிரசும் கம்யூனிஸ்டும் என்ன காரணத்திற்காக இவர்கள் வந்து அதிமுகவுடனும் பிஜேபியுடனும் சேர்ந்து ஆட்சி அமைக்க முயற்சி செஞ்ச பிறகுதானே வெளியே வந்தாங்க. இன்னொன்னு, திமுக தனியா நின்றிருந்தால் இன்னைக்கு அவங்க சொல்றாங்கல்ல திமுக ஓடலாம் இல்ல, திமுக தனியா நின்றிருந்தால் 20 சீட்டு கூட வராது. திமுகவுடைய எப்பயுமே தனிப்பெரும்பாலும் அவங்க வந்து 18, 19, 20% தாண்டதில்லை. கூட்டணி காங்கிரஸ் இருந்ததாலும் கம்யூனிஸ்ட் கட்சி இருந்தாலும் அண்ணன் திருமாவளவன் இருந்ததாலும் ஐயுஎம்எல் இருந்தனாலதான் அவங்களுக்கு இவ்வளவு பெரிய வெற்றி. எப்பயுமே வந்து போன தடவை ஜெயிச்சது 2006 திமுக ஆட்சி அமைத்தது காங்கிரஸ், அப்ப இருந்த கூட்டணி எல்லாம் சேர்த்து பாமக எல்லாம் சேர்த்துவான். திமுக என்னைக்குமே தனியாக அவர்களால் 50 சீட்டோ 30 சீட்டோ வாங்க முடியாது. அவங்களுடைய தனிப்பெரும் எப்பயும் அவங்களோட நம்பர் அரித்மெட்டிக் தான். இப்ப போன தடவை ஆட்சி அமைத்தது ஏன் 2011 2014 அவ்வளவு பெரிய படுதொலி அடைஞ்சாங்க. அவங்களுக்கு ஆட்சி அமைக்க முக்கிய காரணம் அண்ணன் திருமாவளவனும் காங்கிரசும் கம்யூனிஸ்டும் இருந்தனால காரணத்தினால் மட்டும்தான் திமுக வந்து 2021 ஆட்சி அமைக்க காரணமாக இருந்தது. சோ அவங்க இவ்வளவு தூரம் சீட்டு வாங்கினதா காங்கிரஸ். காங்கிரசும் கம்யூனிஸ்டும் அண்ணன் திருமாவும் இல்லை என்றால் அவங்க 20 சீட்டுகள் வாங்கியிருப்பாங்க. அதான் உண்மை.
ஸோ அது வந்து அந்த அந்த வெற்றிக்கு பிறகு அவங்க 50 சீட்டு 57 சீட்டு வாங்கினதுக்கு பிறகு அவங்க திரும்பவும் வந்து பாஜகவுடனும் அதிமுகவுடன் சேர்ந்து நினைச்சா யாரு கூட இருப்பாங்க. ஸோ அதனால தான் வந்து வெளியே வர்றாங்க. ஸோ அதில் எந்த தவறும் இல்லையா. அவங்க வந்து கொள்கைக்கு எதிராக அவங்க போய் செய்யறதுக்கும் மக்கள் தீர்ப்புக்கு எதிராக செயல்படுறதுக்கும் விருப்பமெல்லாம் வெளியே வராங்க. திமுக இப்ப சொல்ற காரணம் ஏதாவது ஒரு ஏற்றுக்கிற மாதிரி இருக்கா? அவங்க போய் அதிமுகவுடன் பிஜேபி கூட சேர்ந்து ஆட்சி அமைச்சால் யாராவது ஏற்றுக்கொள்வாங்களா? ஸோ அதை தான் வந்து அவங்க வெளியேறாங்க. வேற எந்த காரணம்? பாஜகவை விமர்சிக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு தலைமையிலிருந்து உத்தரவு போட்டிருக்கதா ஒரு இல்ல, நானும் அந்த செய்தியை பார்த்தேன் இன்னைக்கு காலையில. ஏன்னா முன்னாடிலாம் திரு ஸ்டாலின் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா சென்னையில் இருக்கிறப்ப கட்சி அலுவலகம் அறிவாலயம் பக்கமே போக மாட்டார். சென்னையில இருந்தா அறிவாலயம் பக்கமும் போறதில்ல. அந்த ஸ்டாண்ட் ஆஃப் லைன் அவர் தெருவுக்குள்ள எந்த கட்சிக்காரர்களே அனுமதிச்சு நாங்க பார்த்ததில்லை. எப்ப பார்த்தாலும் அந்த தெரு முனையிலேயே வந்து போலீஸ் பேரிகேட் போட்டு உள்ளே யாரும் அனுமதித்தில்லை. ஆனா எனக்கு லண்டன்ல போய் கட்சி நடத்திட்டு இருக்காரு. லண்டன்ல இருந்து மாவட்ட செயலாளர் மீட்டிங் நடத்துற அளவுக்கு தான் அந்த கட்சி இருக்கு. அவங்க அங்கிருந்து கொடுத்த உத்தரவு இவ்வளவு அவசரமாக மாவட்ட செயலாளர் மீட்டிங் லண்டன்ல இருந்து நடத்த வேண்டிய அவசியம் என்னன்னா அவங்க பாரதிய ஜனதா கட்சியோடு போவதற்கு தயாராக இருக்காங்க இண்டிகேஷன் தான் வருது. அது இல்லாமல் அங்கிருந்து வந்து யாரும் பாஜகவை விமர்சிக்க வேண்டாம் அப்படின்ற இண்டிகேஷன் கொடுத்திருக்காங்க. இன்னைக்கு செய்தித்தாள்களில் பல வந்திருக்கு. இதை தான் அனிதா ராதாகிருஷ்ணன் சொல்லியிருக்காரு. அவங்க வந்து அங்க போறாங்க. இது இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில் எப்படி அவர்களோடு இருந்த கூட்டணி கட்சியினர் பயணிப்பாங்கன்னு தான் நம்ம பார்க்கணும். இதற்கு மேல சுயநல முடிவை வந்து திமுக எடுக்குமானால் இதுதான் அவங்களுடைய கடைசி அத்தியாயம். அதே போல காங்கிரஸ் முன்னெடுக்கக்கூடிய போராட்டங்கள்ல திமுக வந்து கலந்துக்க கூடாது அப்படின்னு ஒரு உத்தரவு போட்டிருக்கதா ஒரு தகவல் இருக்கு. இல்ல, இது எல்லாமே வந்து அவங்களுடைய திட்டங்கள் தானே. இதெல்லாம் சென்ஸ் பண்ணி தானே இதெல்லாம் அவங்க பேசப்பட்டனால தானே அவங்க வந்து பாஜக உடனும் அதிமுக சேரணும்ன்றால இவங்க வெளியே வந்தாங்க. கூட்டணி கட்சிகளை எதுக்காக வெளியே வந்தாங்க? அவர்கள் யாரும் வந்து திமுக இந்த மாதிரி நேரத்தில் கைவிட்ட வேண்டிய அவசியம் இல்லையா? அவர்கள் இப்படி தவறான முடிவு எடுத்தால் அந்த முடிவிற்கு அவர்கள் வேணா சுயநலமா அவங்க குடும்பத்தை காப்பாற்றிக் கொள்ள, அந்த குடும்ப சொத்துக்களை காப்பாற்றிக் கொள்ள அந்த முடிவு எடுக்கலாம் திரு ஸ்டாலின் அவர்கள் குடும்பம். பட் மற்ற கட்சியினர் அந்த எப்படி அந்த கொள்கைக்கு எதிராக முடிவு காங்கிரஸ் இல்ல, அந்த ரெசிக்னேஷனுக்கும் இதுக்கும் சம்பந்தமே இல்லை. ரெசிக்னேஷன் இன்னைக்கு அதிமுக தலைமை எப்படி இருக்குன்னு உங்களுக்கு எல்லாம் தெரியும். அதிமுக தலைமை யாரோட கனெக்ட் ஆக தெரியல. அதிமுக தலைமை என்ன செஞ்சிட்டு இருக்கு தெரியல. அதிமுக தலைமை திரு எடப்பாடி அவர்கள் என்ன செஞ்சிட்டு இருக்காரு யாருக்குமே தெரியல. அதிமுக தலைமையை நம்பி யாரு பயணிப்பா? நான் ஒண்ணு இல்ல, இங்க இருக்கிற நீங்க ஒரு 20 பத்திரிகையாளர் இருக்கீங்க. நீங்க எல்லாம் இவ்வளவு நாள் வந்து பத்திரிகை துறையில நீங்க நிறைய டிராவல் பண்ணிருப்பீங்க. இன்னைக்கு யாராவது ஒருத்தர் உங்ககிட்ட வந்து எந்த கட்சியில் அதிமுக போய் சேரலாம்னா யாராவது ஒருத்தர் கைட் பண்ணுவீங்களா? போய் அதிமுக சேருவீங்க என்ன முடிச்சுக்கிறேன், அதிமுக போய் சேருவேன்னு கைட் பண்ணுங்களா? ஏன்னா அந்த நிலைமையில அந்த கட்சி இருக்கு. நீங்க எம்எல்ஏக்களாக தொடர்வது சாதாரண விஷயம் இல்ல. நீங்க ஒரு எம்எல்ஏ இன்னைக்கு தொகுதிக்குள்ள போறாங்கன்னா சும்மா போக முடியாது. அவங்க போய் மக்களை பார்க்கணும், மக்கள் வந்து 4 விஷயம் கேட்பாங்க, அவங்களுக்கு ஏதாவது செஞ்சு கொடுக்கணும். மக்களுக்கு எதுவுமே செய்ய முடியாமல் கட்சி தலைமையும் அவங்களை கைவிட்ட நிலைமையில அவங்க என்ன செய்வாங்க? அவர் போய் திமுகவோட சேரணுன்ற முயற்சி எடுத்த பிறகு அவங்க தொகுதிக்குள்ள தலை காட்ட முடியாது. எந்த அதிமுக எம்எல்ஏவும் தொகுதிக்குள்ள எப்படி போய் தலை காட்டுவாங்க? இன்னைக்கு அவங்க வந்து திமுகவோட அவர் சேரணும்ன்ற இல்ல எம்எல்ஏ நீங்க மக்களை சந்திக்கணும்ல. நீங்க எம்எல்ஏ எல்லாம் வெறும் மாவட்ட செயலாளர் இருந்தா கூட பிரச்சனை இல்லை. நீங்கள் எம்எல்ஏ இருக்கும்போது சட்டமன்ற உறுப்பினராக இந்த நிகழ்ச்சி இருக்கும், அரசு நிகழ்ச்சி இருக்கும். மக்கள் போய் ஒரு குறைகளை சொல்ல வருவாங்க. அவர் திமுகவோட சேரணும்னு அவங்களுடைய திரு எடப்பாடி அவர் முடிவு செஞ்ச பிறகு எந்த எம்எல்ஏ அவங்க தொகுதிக்குள்ள போக முடியும்? யாருமே போக முடியாமல் இருக்காங்க. நிறைய பேர் சென்னையிலே முடங்கி கிடக்கிறாங்க. அதிமுக எம்எல்ஏ பல பேர் சென்னையிலே முடங்கி கிடக்கிறாங்க. அவங்களுக்கு என்ன செய்யறதுன்னு தெரியல. அரசியல் வாழ்க்கை வேண்டும் என்று நினைப்பவர்கள் அந்த கட்சியில் தொடர முடியாமல் வெளியே வர்றவங்க அதுக்கும் இதுக்கும் சம்பந்தமே. அதிமுக பத்தி விமர்சனம் பண்ணுகிற பொழுது முன்னாள் அமைச்சர் ஆர்பி உதயகுமார் என்ன சொல்றாருன்னா, பல கட்சி போயிட்டு வந்த நிர்மல்குமார் எங்களை விமர்சனம் செய்வதற்கு திரு ஆர்பி உதயகுமார் அவர்கள்லாம் வந்து ஒரே கட்சியில் 5 நிலைப்பாடு எடுத்தவங்க. முதல்ல அம்மா, அப்புறம் சின்னம்மா, அப்புறம் அண்ணன் டிடிவி, அப்புறம் ஓபிஎஸ், அப்புறம் சின்னம்மாவை முதல்வராக்குறேன், அப்புறம் அண்ணன் டிடிவியை முதல்வராக்குறேன், அதுக்கப்புறம் அண்ணன் ஓபிஎஸ் முதல்வராக்குறேன், அப்புறம் திரு எடப்பாடியை முதல்வராக்குறேன். இப்போ அவருடைய ஒரே முயற்சி எப்படியாவது திரு எடப்பாடி அவர்களை காலி செய்து விட்டு பொதுச்செயலர் ஆகணும்ன்ற முயற்சி தான் முழு வீச்சு எடுத்துட்டு இருக்கிறார். அவர் வந்து எப்படியாவது அந்த அதிமுகவோட பொதுச்செயலர் ஆகணும் தான் அவர் வந்து முயற்சி செஞ்சுட்டு இருக்கிறார். அவர் ஒரே கட்சியில் 5 நிலைப்பாடு எடுத்தவர். நான் கட்சி மாறியது என்னைக்கும் என்னுடைய சொந்த லாபத்துக்காக இல்லை. என்னுடைய சொந்த லாபத்துக்கு நான் போய் கான்ட்ராக்ட் எடுக்கணும்னு சேர்ந்தா நான் திமுக தான் போய் சேர்ந்திருக்கணும். இல்ல நான் போய் ஏதாவது 4 விஷயம் 4 இடத்துல காசு வாங்க நினைச்சிருந்தா அப்ப இருந்து ஆளுங்கட்சியில போய் சேர்ந்திருக்கணும். கடுமையான போராட்டங்களுக்கு திமுகவிற்கு எதிரான நிலைப்பாடு எடுத்து கடுமையான போராட்டங்களுக்கு என்னோட
அரசியல் பாதை இருந்தது. என்னைக்கும் என்னுடைய சுய லாபத்துக்காக நான் எந்த முயற்சியும் எடுக்கவில்லை. நான் அப்போ போய் என்னுடைய சுய லாபத்துக்கு எடுத்திருந்தா நான் அப்போ வந்து ஆளுங்கட்சியிலையோ இல்லை அப்போ எங்கே வந்து எனக்கு அதிகமான ஒரு செல்வாக்கு கிடைக்குமோ அங்கே போயிருக்கணும். அதை நான் வந்து கண்டிப்பாக திமுகவுக்கு எதிரான நிலைப்பாட்டில் கடுமையான பயணம். மக்கள் யாரை விரும்புகிறார்களோ அப்படி ஒரு தலைமை அண்ணன் விஜய் அவர்கள் அதை நோக்கி தான் பயணிச்சார். இல்ல நிறைய இடத்துல அசஸ்ஸஸ் வந்து போய் எடுக்கிறதுல சின்ன மிஸ்டேக்ஸ் இருக்கு. அதெல்லாம் நிவர்த்தி செஞ்சுட்டு வரோம். ஏன்னா நம்ம அசஸ்ஸஸ் எடுக்கிற வேலைகள் நடந்துட்டு இருக்கோம். அசஸ்ஸஸ் எடுக்கிறதுல ஒரு சில இடத்துல அந்த என்ட்ரி பண்றப்ப மிஸ்டேக்ஸ் இருக்கு. ரொம்ப கம்மியான இடங்கள் தான். அது எங்கெல்லாம் நோட்டிபிகேஷன் வரதான் வந்திருக்கும். அது யாருக்கும் வந்து தவறாலாம் போகாது. ஏன்னா திரும்ப அசஸ்மெண்ட் எடுக்கிறப்ப அவங்க ரீடிங் எல்லாம் வரப்போ அது சரி செய்யப்படும். சார் 6 மாதத்துல திமுக அதாவே காட்சி கலைஞ்சிரும்னு அனிதா ராதாகிருஷ்ணன் தொடர்ந்து மேடைதோறும் பேசிட்டு இருக்காரு. இல்ல அதான் சொல்றாரு. அவர் வந்து இன்னும் சில திரு அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்கள் வந்து நேற்றுலாம் நிறைய பேசியிருக்காரு. அவர் வந்து கொஞ்சம் ஏதோ ஒரு பதட்டத்திலையும் கொஞ்சம் மனநலம் பாதிக்கப்பட்ட மாதிரியே அண்ணன் அனிதா அவர்கள் வந்து பேசிட்டு இருக்காரு. என்ன பதட்டம்னு தெரியல. ஏன்னா அவர் நேற்று என்ன சொல்லியிருக்காரு, நாங்க வந்து திருச்சி சிவா அவர்கள் கேபினெட் அமைச்சர் ஆயிடுவார்னு சொல்றாரு. அப்புறம் என்ன வந்து நீங்க உஸ்லம்பட்டியாங்கிறாரு. நாங்கள் எதுவுமே சொல்லல. என்ன சொல்றோம், அவர் வந்து என்ன ரவுடிங்கிறீங்க அப்படிங்கிறார். நாங்க அப்படிலாம் சொல்லலையே. உங்களுடைய திரு அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்கள் உடனிருப்பவர்கள் அவர்கள் செய்த லேண்ட் கிராபிங் எத்தனை 20 வருஷமா அவர்கள் அந்த ஏரியாவில் பண்ண லேண்ட் கிராபிங் எவ்வளவு இருக்கு. அவர்கள் வந்து எந்த பிரச்சனை எடுத்தாலும் அந்த தென் மாநிலங்களில் தூத்துக்குடி திருநெல்வேலியில் பார்த்தீங்கன்னா எந்த பிரச்சனை எந்த இடத்துல நில அபகரிப்பு எதை பார்த்தாலும் திரு அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்கள் பெயர் வராமல் எதுவுமே இல்லை. கேட்டால் நான் அனிதா ராதாகிருஷ்ணன் உடன் இருக்கிறேன், அவருடைய டிரைவராக இருக்கேன். ஏன் போன வாரம் எங்களுக்கு ஒரு கம்ப்ளைண்ட் வந்துச்சு. ஒரு முக்கியமான இப்போ இருக்கிற ஒரு எம்பியோடைய சொந்த இடம், அதுவே வந்து 60 ஏக்கருக்கு மேல. அதை போய் இவர்கள் அங்க ஒரு கொட்டைகள்லாம் போட்டு கைப்பற்றுறாங்க. கேட்டா அனிதா ராதாகிருஷ்ணன் டிரைவருங்கிறாங்க. எங்களுக்கு போன வாரம் ஒரு புகார் வந்தது. ஸோ அது மாதிரி எங்கே போனாலும் அவருடைய பெயரை சொல்லி பண்றது யாருடைய தைரியத்தில் இவருக்கு தெரியாம இருக்குமா? ஸோ அந்த நம்ம 2-3 மாவட்டம் இப்போ இல்லை 25 வருஷமா என்னைக்கெல்லாம் மணல் முதல்ல 2003 ஓபன் பண்ணப்பட்ட போது அவ்வளவு பெரிய பிரச்சனைகள், அவ்வளவு பெரிய ரவுடிசம், அவ்வளவு பெரிய இடத்துல பிரச்சனைகள், அப்ப நடந்த பல கொலைகள் எல்லாமே வந்து திரு அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்கள் தூண்டுதலின் பேர்லாம் நடந்தது. 2003 நான் சொல்றேன் தென் மாநிலங்கள் அவ்வளவு பிரச்சனைகள் வந்து. ஸோ அதை வந்து அவர் கண்டிப்பா அவர் செய்த தவறுகளை மாற்றணும். அவர் திரும்ப வந்து ரொம்ப குழப்பத்திலையும் அவர் கொஞ்சம் மனநலம் பாதிக்கப்பட்ட மாதிரி பேசிட்டு இருக்காரு. போராட்டம் அறிவிச்சிருக்கிறார் சார். திருச்செந்தூர் கோவில்ல அந்த கிரீன்கள் போட்டு பக்தர்களுக்கு இடைஞ்சல் ஏற்படுத்தினார். ஆனா அது வந்து கடந்த 5 ஆண்டுகள போடப்பட்டது. ஆனா இப்ப வந்து பக்தர்களுக்கு இடைஞ்சலா இருக்கணும் போராட்டம் அறிவிச்சு. இல்ல அவருக்கு நிறைய புரியாமல் இருக்கிறார். அவர் ஏதோ பதட்டத்தில் பேசுறாரு, நிறைய புரியாமல் இருக்கிறாரு. கண்டிப்பா அவர் கொஞ்சம் நிதானமாக, ஏன்னா அவர் 5 வருஷமா அமைச்சர் இருந்தார். யாராவது டக்குன்னு சொன்னீங்கன்னா அவர் எந்த துறை அமைச்சர்னு சொல்ல முடியுமா? எந்த துறை அமைச்சர்னே தெரியாமல் செயல்பட்டு இருந்த ஒரு அமைச்சர் கண்டிப்பா இப்போயாவது அவர் வந்து கொஞ்சமாவது சுய பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும்.